என்னுடைய பெயர் புகாரி. நான் முன்னாள் சதகத்துல்லாப்பா கல்லூரியினுடைய மாணவன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு சுயமரியாதை. சுயமரியாதை, எப்படிப்பட்ட சுயமரியாதையை தந்தை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த சுயமரியாதை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கேள்வி கேள். இப்பொழுது ஒரு சகோதரர் பேசினார், கேள்வி கேட்க வேண்டும், எல்லா இடத்திலும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்கிற எண்ணம் நமக்குள் கரை புரண்டு விட்டாலே நான் சுயமரியாதைக்காரன் என்ற கர்வம் நமக்கு வந்துவிடும். தந்தை பெரியார் அதைத்தான் சொன்னார், பேரறிஞர் அண்ணாவும் அதைத்தான் சொன்னார், கலைஞரும் அதைத்தான் சொன்னார். இன்று தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தளபதியும் அதைத்தான் சொல்கிறார். நாமும் அதைத்தான் சொல்கிறோம். திராவிட இயக்கமும் அதைத்தான் சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்க அவன் ஆரம்பித்து விட்டாலே அவன் சுயமரியாதைக்காரனாகிறான். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், அடுப்போதும் பெண்களுக்கு அறிவூட்டும் கல்வி எதிர்க்கின்ற காலத்திலே பெண் கல்வி வேண்டும் என்று பாவேந்தருடைய வரிகள் அந்த பெண் விடுதலைக்கு, பெண் புரட்சிக்கு, பெண் சுயமரியாதைக்கு வித்திட்ட கவிதை வரிகள் ஏராளம் தாராளம். பெண்களுக்கு மாத்திரம் அல்ல இது, ஆண்களும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்க ஒருத்தன் தயங்கினால் அவன் இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவன். கேள்வி ஒருத்தன் தயங்கினால் இந்த சமூகத்தில் அவன் வாழ தகுதியற்றவன். கேள்வி கேட்க வேண்டும். ஏன் நிறுத்துகிறாய், எதற்கு என்னை நிறுத்துகிறாய் என்ற கேள்வி ஒருத்தனுக்கு வர வேண்டும். நான் எதற்காக ஒதுக்கப்படுகிறேன், நான் எதற்காக தாக்கப்படுகிறேன் என்ற கேள்வி எல்லாம் வந்துவிட்டால் அந்த மனிதன் சுயமரியாதை பெருஞ்சுடராக இந்த உலகத்திலே அடியெடுத்து வைக்கிறான். எனவே தந்தை பெரியார் அன்று போன்ற விதைதான் இன்றைக்கு சுயமரியாதை என்ற ஒரு ஆலமரம் வளர்ந்திருக்கிறது. அந்த சுயமரியாதையோடு நம் சிந்தனையை, பெருவில திராவிட சிந்தனையை நாம் பட்டி தொட்டி தோறும் எடுத்து செல்வதற்கு இந்த அரங்கம் ஒரு அமைப்பாக அமையட்டும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.